ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட முதலாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை செவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே முழு இருதயத்தோடு நாம் செவிக்க வேண்டும். அதன் பிறகாக அவர் உங்களிடத்தில் செய்த மகிமையான காரியங்களை சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு சில காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடு நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மகிமையான அவர் நம்மிடத்தில் செய்த மகிமையான காரியங்களை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த புதிய நாளிலே கூட நாம் அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்களை செயல்படுத்துகிறோம், அநேக காரியங்களை இந்த உலகத்தில் தேவையற்ற காரியங்களை மனிதர்கள் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை சேவியுங்கள், மகிமையான காரியங்களை சிந்தியுங்கள். அதற்கு மாறாக மனிதர்கள் செய்கிறார்கள். ஆனால் வேதத்தின்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காரியத்தை ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த காரியத்தை செய்யாதபடிக்கு பல சிந்தனைகள், பல ஏமாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் மகிமையான காரியங்களை சிந்திப்பது கிடையாது. ஆனால் நாம் மகிமையான காரியங்களை சிந்திக்கும் போது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தாவீது அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் அநேக பாடுகள், அநேக துன்பங்கள், அநேக காரியங்கள், அநேக வேதனைகள் மத்தியில் அவர் வாழ்கிறது நாம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் தேவனை முழு இருதயத்தோடு தேடி அவரை சேவித்து அவருடைய வாழ்க்கையில் செய்த மகிமையான காரியங்களை அவர் சிந்தித்து பார்த்தார். ஏனென்றால் வனாந்திரத்தில் தாவீது ஆடுகளை மேய்க்கும்போது ஒரு முறை கரடி, ஒரு முறை சிங்கமும் வந்தபோது அவர் அதை ஜெயித்து அதன் பிறகாக அவர் கோலியாத்தை ஜெயிக்கும்படியாக சூழ்நிலை வந்தபோது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் அந்த மனிதனை பார்த்து ஒட்டுமொத்த இஸ்ரவேல் படைகளும் பின்னிட்டு திரும்பி அந்த மனிதனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து யுத்தம் செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் பயந்து ஓடினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பயமான சூழ்நிலை. அவர்கள் மகிமையான காரியங்களை இஸ்ரவேல் படைகள் சிந்திக்கவில்லை. ஆனால் தாவீது அவருடைய வாழ்க்கையில் இந்த வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் அவர் மகிமையான காரியங்களை சிந்தித்தார். ஏனென்றால் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடினால, நான் கரடியை ஜெயித்திருக்கிறேன், சிங்கத்தை ஜெயித்திருக்கிறேன், கர்த்தரின் துணை கொண்டு இந்த கோலியாத்தையும் என்னால் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு மகிமையான காரியங்களை அவர் சிந்தித்தார். தேவன் செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிரகாரம் அவர் மகிமையான காரியங்களை சிந்தித்து பார்த்தபோது அந்த கோலியாத்தை ஜெயிக்க இவருக்கு மிகவும் சுலபமாக இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் படைகளும் மிகவும் பயந்திருந்த சூழ்நிலையில் அந்த தாவீது மாத்திரம் அந்த மகிமையான காரியங்களை சிந்தித்து ஒரு பெரிய வெற்றியை கண்டான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட தாவீதை போல நாம் மகிமையான காரியங்களை சிந்திக்க வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் தேவையற்ற காரியங்களை சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் உண்டாகும். ஆனால் மகிமையான காரியங்களை ஒரு மனிதன் சிந்திக்கும் போது, தாவீதை போல சிந்திக்கும் போது, அன்று கோலியாத்தை எப்படி தாவீது ஜெயித்தாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வருகிற கோலியாத்தை போன்ற அநேக பெரிய பிரச்சனைகள், பெரிய காரியங்கள், பெரிய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மகிமையான காரியங்களை சிந்திப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். என் தேவனால் எல்லாம் கொடு, என் தேவனின் துணை கொண்டு எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று அந்த மகிமையான சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் மெய்யாகவே தாவீது கண்ட வெற்றியை போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை காணுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்.
கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், மகிமையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட தாவீதை போல நாங்கள் செயல்பட்டு ஒரு வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலம் நீர் கற்றுக் கொடுத்த நல்ல காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் மகிமையான காரியங்களை சிந்தித்து பெரிய வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை சிந்தித்து செயல்பட்டு வெற்றியை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கல நல்ல பிதாவே, ஆமேன்.